ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனலில் மிளகு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஷனில் போகும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து மிளகு வடை செய்கிறதுக்கு நான் வந்து உளுந்து 1 கப் அளவுக்கு தோல் உளுந்து எடுத்திருக்கேன். முழு உளுந்து எடுத்திருக்கேன். நம்மளுக்கு வந்து எல்லா கடைகளுமே பெரும்பாலும் முழு உளுந்தாட்டு கேட்டால் கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் வந்து உடச்ச உளுந்து இருக்கும்ல பாதி பாதியாக அது கூட எடுத்துக்கலாம். ஆனால் தோல் உளுந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். நம்மளுக்கு வந்து அந்த உடச்ச உளுந்தாக இருந்தால் அது 4 மணி நேரத்துலேயே நல்லா ஊறிடும். முழு உளுந்துனா ஒரு 6 மணி நேரம் ஆகும். நான் வந்து நைட்டு ஃபுல்லாகவே ஊற வச்சிட்டேன். அதனால் எனக்கு வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலேயே நல்லா ஊறிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் பாதியாக சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம அதை அப்படியே எடுத்து தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு தேவைன்னா தண்ணி தெளித்து சேர்த்துக்கோங்க, ஆனால் தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது. நான் வந்து கொஞ்சம் கூட இதில் தண்ணி சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன். இதை வந்து ரொம்பலாம் அரைக்கணுன்ட்டு இல்லை, லைட்டாக சில உளுந்து வந்து முழுசாகவே இருக்கும், சில உளுந்து பாதியாட்டு இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாகவே அரைச்சிக்கோங்க. ரொம்ப மாவெல்லாம் அரைக்கக்கூடாது, நம்ம நார்மலாக வடைக்கு அரைக்கும் போதே அரைக்கக்கூடாது. இப்போ நான் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இது இருக்கட்டும். அடுத்தால ஒரு மிக்சர் ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். அது கூடால 1 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நான் வந்து சின்ன ஜாருங்கிறதுனால எனக்கு எல்லாமே இவ்வளோத்தையும் அரைச்சிடலாம். உங்கள்கிட்ட வந்து சின்ன ஜார் இல்லைன்னா நீங்கள் வந்து லைட்டாக உரல் அப்படி நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் மாவு மாதிரி நல்லா பொடி மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதையும் அந்த உளுந்து கூடால அரைச்சி வச்சுருந்த உளுந்து கூடால நான் சேர்த்துக்கிறேன். அது கூடால காயத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அந்த அரிசி மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இது இருக்கட்டும். அடுத்தால நான் வந்து இன்றைக்கி வந்து வாழை இலையில தான் தட்ட போகிறேன். உங்கள்கிட்ட வாழை இலை இல்லைன்னா நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பேப்பர் அப்படி இல்லைன்னா பட்டர் பேப்பர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து வாழை இலை தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். வாழை இலையில் வந்து லைட்டாக எண்ணெய் வந்து தடவிக்கலாம் ஒட்டாமல் வரதுக்காக. அதே மாதிரி உங்கள் கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கையில் எடுக்கிறதுலையும் ஒட்டாமல் வரும். இப்போ இதில் இருந்து ஒரு சின்ன பால் சைஸ் அளவுக்கு எடுத்து இதை நல்லா தட்டையாட்டு, நார்மல் வடை மாதிரி தட்டக்கூடாது, அதை விட கொஞ்சம் மெலிசாவே இருக்கணும். அதேமாதிரி ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. தட்டிட்டு உங்கள் கையில் அப்படி கமத்தி வச்சுட்டு அந்த இலைய லைட்டாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து வடை தனியாக வந்துடும். ஒட்டெல்லாம் செய்யாது, நம்ம எண்ணெய் தடவை இருக்கிறதுனால. அப்புறம் எண்ணெயை வந்து ஓரளவுக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஹீட்லேயும் இருக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது. இதே மாதிரி நம்ம வந்து எல்லா வடையுமே பொரித்து எடுத்துடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மிளகு வடை வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப தடியாட்டு பருப்பு வடை மாதிரி தட்டினோம்னா அதுவும் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் மெலிசாவே தட்டுங்க. அப்போ தான் இதுக்கு வந்து நல்லா மெலிசாக தட்டினா அது வந்து நல்லா மொறுன்னு இருக்கும் இந்த வடை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.